ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு உணவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா பழைய சோறு தாங்க. பழைய சோறில் அப்படியே தயிர் ஊற்றி உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு அதோட வெங்காயம் பச்சை மிளகா வச்சு சாப்பிடும்போது ஐயோ அப்படியே எச்சு ஊறுதுங்க. அதோட தொட்டுக்கிட நம்ம முட்டையும் கருவாடு ஃப்ரை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நெத்திலி கருவாடாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு கருவாடு வச்சு பழைய சோறோடு வச்சு சாப்பிடும்போது அதோட சுவையே தனி தாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஐயோ அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கணும் போலன்னு இருக்கும். அதுவும் இந்த வெயில் டைம்லாம் சாப்பிடும்போது இன்னும் இந்த தோட்டத்துலலாம் நம்ம போய் உட்காந்து சாப்பிடும்போது சாப்பாடே பத்தாதுங்க, அந்த அளவில் இருக்கும் பழைய சோறு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பழைய சோறு சாப்பிட்றதுனால நமக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமும் கூட. உடல் சூடெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெய்லி பழைய சோறு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்லதுங்க. நம்ம காலையிலே இட்லி தோசை அப்படி சாப்பிட்றதுக்கு பழைய சோறு சாப்பிட்றது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ உள்ள இதில் பர்கர் பீஸா சாப்பிட்றதெல்லாம் ஒரு தனி இதுங்க. அதை தாண்டி டேஸ்ட் கொடுக்குறது இந்த பழைய சோறு தாங்க. இந்த பழைய சோறை நம்ம சொல்லவே வேண்டாம், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. நான் மட்டும் இல்லைங்க, நாங்கள் எங்கள் ஃபேமிலியிலே இப்போ சாட்டர்டே சண்டே என்ன பண்ணிடுவோம்னா காலையில் பழைய சோறு தாங்க. பழைய சோறு போட்டு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்ருவோம். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் பழைய சோறு சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.